வெல்கம் பேக். இன்றைக்கி கூகுள் ஷீட்டை எப்படி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஒரு கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ண பின்னாடி நமக்கு ஃபேவரட் ஸ்டாக்கோட என்எஸ்சி கோட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த என்எஸ்சி கோட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் ஃபைனான்ஸில் போயிட்டு அந்த ஸ்டாக்கோட என்எஸ்சி கோடுங்கிறத ஃபெச் பண்ணணும். வீடியோவில் பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் கூகுள் ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் வேணும்னா கூகுள் ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கோட என்எஸ்சி கோடு என்னென்னா NSE:INFI. அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் கொடுக்கும்போது அட் ப்ரெசண்ட் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கோட ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும். இதை எப்படி நம்ம ஃபெச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேரலாக கூகுள் ஃபைனான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் ஃபைனான்ஸ் போய்ட்டு அந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கோட என்எஸ்சி கோடுங்கிறத பார்ப்போம். அந்த கோடை உங்களோட ஸ்ப்ரெட்ஷீட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்எஸ்சி கோட் இது ஸ்டாக் நேம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் ப்ளஸ் இன்னையோட ஹை எவ்வளவு, லோ எவ்வளவு, அதே மாதிரி 52 வீக் ஹை, 52 வீக் லோ, அதனுடைய PE வேல்யூ அண்ட் தென் earnings per share ஓட வேல்யூங்கிறத பார்ப்போம். இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கோட என்எஸ்சி கோட் கூகுள் ஃபைனான்ஸ்லேருந்து ஃபெச் பண்ணியாச்சு. அந்த ஃபெச் பண்ண கோடு NSE:INFI. அது ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த கூகுள் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ண பின்னாடி இது கோலனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கூகுள் ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் ஆட்ரிபியூட் என்ன கொடுக்கணுன்னா, இந்த என்எஸ்சி கோடில் என்ன ஸ்டாக் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் வேணும்னா, கரண்ட் ப்ரைஸ் வேணும்னா அதை ப்ரைஸாக கொடுங்க. செகண்ட் ஆர்குமெண்ட் அந்த ப்ரைஸ் ஆர்குமெண்ட்டாக கொடுங்க. இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி உங்களோட இன்னையோட ஹை ப்ரைஸ், இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கோட ஹை ப்ரைஸ் எவ்வளோங்கிறது பார்ப்போம். அதுக்கு கூகுள் ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதே சேம் NSE:INFI, ஆட்ரிபியூட் நேம் ஹை கொடுக்கணும். கொடுத்தா இன்னையோட ஹை எவ்வளோன்னு காமிச்சது. அதே மாதிரி உங்களுக்கு லோ வேணும்னா ஜஸ்ட் அந்த ஆர்குமெண்ட்டை லோன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆர்குமெண்ட்டை லோன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சிமிலர்லி உங்களுக்கு ஒரு அந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை என்னன்னு வேணும்னா கூகுள் ஃபைனான்ஸ் அந்த ஸ்டாக்கோட என்எஸ்சி கோட் ஹை 52 கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி அந்த ஸ்டாக்கோட 52 வீக் லோ வேணும்னா கூகுள் ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த என்எஸ்சி கோட், அந்த ஸ்டாக்கோட என்எஸ்சி கோட் லோ 53 கொடுத்தா அந்த ஸ்டாக்கோட 52 வீக் லோ வேல்யூ கிடச்சிரும். இதுவே உங்களுக்கு அந்த ஸ்டாக்கோட PE வேல்யூ வேணும்னா ஜஸ்ட் கூகுள் ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன் ப்ளஸ் அந்த ஸ்டாக்கோட NSE கோட்
பிஇ கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட பிஇ வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ லேட்டர் ஆன் இதை ஜஸ்ட் உங்களோட ஃபேவரட் ஸ்டாக் எத்தனை இருக்கோ அத்தனை ரோ வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஈவன் உங்களுக்கு எர்னிங்ஸ் பர் ஷேர் வேணும்னா அதே கூகுள் ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன் அந்த ஸ்டாக்கோட என்எஸ்சி கோட் கமா இபிஎஸ் ஸோ அது ஃபெச் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஐஆர்எஃப்சியோட டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ நான் இப்போ கூகுள் ஃபைனான்ஸ் போயிட்டு என்எஸ்சி ஐஆர்எஃப்சி ஸோ ஐஆர்எஃப்சியோட கோடு கண்டுபிடிச்சாச்சு. அதை நான் ஜஸ்ட் இங்கே வந்து இந்த ஷீட்டில் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு தப்பை நம்ம பண்ணக்கூடாது. என்னென்னா இந்த கோலனுக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐஆர்எஃப்சி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நமக்கு கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டெக் மஹேந்திராவோட ஸ்டாக் டீட்டெயில்ஸ் வேணும்னா கூகுள் ஃபைனான்ஸுக்கு போகிறேன். போயிட்டு டெக் மஹேந்திராவோட என்எஸ்சி கோட் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது என்எஸ்சி கோலன் டெக்எம் ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணும்போது கோலன் பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான ஸ்டாக்ஸை ஜஸ்ட் இந்த என்எஸ்சி கோட் காப்பி பண்ணுற மூலிமா உங்களுக்கு அந்த ஸ்டாக்கோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிடும். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.